ஃபிட்னஸுக்கு நான் எப்பவுமே சொல்றது வந்து புஷ் அப் புல் அப். ஜென்ரல் ஃபிட்னஸ் நம்ம பத்தி பேசணும்ல, அதில் உட்காந்து எந்திக்கிறத பத்தி பேசணும். அதே மாதிரி ஒரு ஜிம்முக்குள்ள நுழைய எல்லா பசங்களுக்குமே இருக்க வேண்டிய ஒரு ஃபிட்னஸ் வந்து புஷ் அப் புல் அப். புஷ் அப் புல் அப் அவங்க கண்டிப்பா பண்ணணும். அது பண்ணாம அவங்க வந்து ஜிம்ல அவங்க வந்து வேற எந்த ஒர்க் அவுட்டையும் தொடக்கூடாதுங்கிறது. என்னன்னா உன்னுடைய உடல் வெயிட்டை வந்து நீ ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே ஓகே. உன் உடம்பு வெயிட்டை வச்சு உன்னால ஒர்க் அவுட் பண்ண முடியாம வெயிட்டை தூக்கி என்ன பண்ண போறேன்? லாஜிக்கான பாயிண்ட் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு புஷ் அப் புல் அப்ங்கிறது நம்ம கோர் ஸ்ட்ரென்த். அதுதான் ஸ்ட்ரென்த். நமக்கு முதல்ல ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கப்புறம் தான் மசில். இன்னொன்று ஸ்ட்ரென்த் இல்லாமல் மசில் பில்டப் ஆக கஷ்டப்படும். ஓகே. நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த கோர் ஸ்ட்ரென்த் தான் நம்மளை அப்படி புஷ் பண்ணும். ஆமா, எந்த ஒரு கரெக்டா இதான் பலம்னு சொல்றாங்கல்ல, அந்த பலம்ங்கிறது கோர் தான். அந்த கோர் எப்படி பில்டப் ஆகும் அப்படின்னா அந்த புஷ் அப் புல் அப்ல தான் ஃபர்ஸ்ட் பில்டப் ஆகும். இல்லாம போட்டு வெயிட் அங்க அடிச்சிட்டு ஒண்ணும் கிடையாது. அப்ப இங்க பேஸ்மெண்ட்னா இந்த ரெண்டு இதுதான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு புஷ் அப் புல் அப் பண்ணுங்கப்பா பிகினர்ஸ். புஷ் அப் புல் அப் வந்து புஷ் அப் வந்து ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னா ஆஃப் புஷ் அப்ஸ் பண்ணுங்க. ஆஃப் புஷ் அப்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் புஷ் அப்ஸ் பண்ணி ஒரு வாரத்துல உங்களுக்கு ஃபுல் புஷ் அப்ஸ் வரும். ஃபுல் புஷ் அப்ஸ் ஒரு 20 கவுண்ட்ஸ் உங்களால போட முடியுதா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து புல் அப்ஸ். புல் அப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரவே வராது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டம், தொங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா பயமே இல்லை, தொங்கிக்கிட்டே இருங்க. டெய்லி தொங்குங்க, இன்னும் பவர் கொடுத்து தொங்குங்க. நீ புஷ் அப் புல் அப் பண்ணிட்டேன்னா நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட, ஃபிட் ஆயிட்டன்னு உனக்கு ஒரு இது வரும். அதுக்கப்புறம் தொடு வெயிட்ட. அது இல்லாம நீ போயிட்டு தொடுறதுல எந்த யூஸும் இல்லை.